ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் மாதிரி தப்பு இருந்தா சாரி. ஸோ இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கவுந்தடிச்சு கிடக்குது நம்ம தொட்டி. அதை எப்படி கவுத்து போட்டு நல்லா ஜாலியாக ஏதாவது பண்ணலாமான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அழகுக்கு அழகு கூட்டும் தங்க மயில் மாதிரி அழகாக இந்த தொட்டியை வாஷ் பண்ணி இதில் அழகான ஃபிஷ்ஷை உள்ளே விட போகிறோம். அதை தான் இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக ஆச்சு இந்த மாதிரி பழைய தொட்டியை கழுவி. அப்போ இத்தனை நாள் என்னடா வேலை பண்ணிட்டு இருந்தேன் அப்படி தானே கேட்குறீங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இத்தனை நாளாக வீட்டில் சும்மா தான் இருந்தேன். ஸோ நம்ம தொட்டியை க்ளீன் பண்ணுற வீடியோவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மீன் தொட்டியை நல்லா வாஷ் பண்ணி சூப்பராக விட்டுறலான்னு பார்க்கும்போது என் கண்ணில் பட்டுச்சு நம்ம திராட்சை கொடி. ஸோ திராட்சை கொடி ஒரு 1.5 இயருக்கு மேலே வச்சுருக்கோம். ஸோ எதுவுமே வைக்கலையேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பார்த்தா செம்மையாக வச்சுருக்கேன். 3 காய், ஆல்ரெடி 4 காய் வச்சுருந்தது. ஒரு காய் எடுத்து சாப்பிட்டுட்டேன். செம்ம டேஸ்ட்டுங்க. நம்ம வீட்டில் விளைஞ்ச திராட்சைங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் சேலமில் இப்படி விளையுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் இது மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வாழை மரத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சுருந்தோங்க. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட் பண்ணி உள்ள மீன்லாம் விட்டுருந்தோம். எங்கள் பாட்டிமா என்ன நினச்சின்னு தெரியல, பொசுக்குன்னு மீன்லாம் எடுத்து விட்டு அதை தண்ணி தொட்டியாக யூஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, அவங்களோட ஒர்க்கை அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தண்ணியை மொண்டு நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேங்க. ஸோ நம்ம தொட்டியில் வந்து தண்ணி மொண்டு வந்தாச்சு. ஸோ மொண்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டி சொல்லியிருந்தோம்ல, அந்த தொட்டியை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணேன். அது என்னமோ 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி கமுத்தி வச்ச மாதிரி அவ்வளோ அழுக்குங்க. நான் கூட யோசிச்சே பார்க்கல இவ்வளோ அழுக்கு வரும்ன்ட்டு. தேய்க்க தங்கம் கூட தேயாது. ஆனால் இந்த காரை பேந்து வந்துட்டே இருந்தது. சரி ஓகே, முடிவு பண்ணிட்டோம், அதை என்ன யாராலையும் முடிக்கவா முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இதையே நம்ம அழகுபடுத்துவோமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. ஸோ நானும் போட்டு தேய்ன்னு தேய்ச்சேன். எதுவுமே அழுக்கே வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. சரி தேங்காய் நார் போட்டு இது பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா கையை அங்கங்கே மாட்டுதுங்க. ஸோ கையை கிழிச்சிடாமல் பார்த்து பொறுமையாக தாங்க வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா நான் கழுவுறேம்மா சித்தப்பா, நீங்கள் என்ன கழுவுறீங்க, நவருங்க அந்த பக்கம்னு சொல்லிட்டு எட்டி உதச்சி அவள் கழுவ ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி சித்தப்பா என்னமோ குத்துது சித்தப்பா, அது ஒன்றும் இல்லை சாமி, அதில் இருக்கிறதெல்லாம் கல்லுன்னு சொல்லிட்டு நவரு சாமி கழுவுறன்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஊற்றுற மாதிரி உள்ள தொட்டியில் தாங்க ஊற்றினேன். அவள் கண்டபடியே என்ன பேசுகிறா, என்ன சித்தப்பா ஒரு வேலை செய்விடுறே அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பறக்குன்ட்டு 2 கையை வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான தண்ணியை அழகாக ஊற்றிட்டேங்க. ஸோ என்ன தண்ணி ஊற்றினேன் அப்படின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு தானே ப்ரோ தெரியும்னா கெஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அழகு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் பிளான்ட் எல்லாமே போட்டிருந்தோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா தொட்டிலுமே பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸெல் நல்லாவே க்ரோ இருக்கும். சன்லைட்டில் படுற மாதிரி வச்சா ஃபாக்ஸெல் க்ரோத் செம்மையாக இருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து பக்கத்து இந்த கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு குளம் இருக்குங்க. அந்த குளத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தேன். ஸோ செம்மையாக இருக்குல்ல. இந்த பிளான்ட் ஆக்சுவலாக எல்லாமே ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட இதுவுமே பார்த்தீங்கன்னா குளத்தில் கிடைக்கிறனால ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்தது எங்கள் குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்ட் போட்டதெல்லாம் போதும், இந்த மீனை கொண்டாந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து நின்றுட்டா. சரி ஓகேடா, எங்கள் பாப்பா தான் கொண்டாந்து விட்டுட்டாளேன்னு பார்த்தேன். என்ன ஃபிஷ்ஷுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. ப்ளூ கோயிங்க. ப்ளூ கோய் செம்மையாக இருந்தது. உண்மையாலுமே இது ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நண்பர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், பிரதர் ப்ளூ கோய் கிடைச்சா கொஞ்சம் கொடுங்க பிரதர், அதை ப்ரீட் பண்ணி பார்த்துறேன் அப்படி என்னதான் இருக்கே அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவரும் வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நேற்று ஃபோன் பண்ணி உங்களுக்கு அமுச்சு விட்றேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டாக செம்மையாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம தொட்டியில் விட்டதுக்கு அப்புறம் தாங்க அழகே கூடுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி அழகாக ஒரு தொட்டியை வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி லைவ் பிளான் போட்டு ரேர் ஃபிஷ் ஏதாவது உள்ளே விட்டு அழகாக இப்படி வாட்ச் பண்ணி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நானும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேனே அப்படின்னு ஒரு ஆசை தான். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ்லாம் கொஞ்சம் விட்டுருக்கோம். மற்ற தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷஸ் நிறையா விட்டுருக்கோம். ஸோ இந்த தொட்டிக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்னோட சஜஷன் நம்ம ப்ளூ கோய் விட்டுருக்கோம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இப்படி தாங்க இருக்கும் தொட்டி. செம்மையாக இருக்குல்ல. சும்மா கிடந்த தொட்டி எதுக்குடா கமுந்து போட்டு இப்படிலாம் வந்து அழகாக மீன் விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆசை தானே. சரிங்க, ஷேர் பண்ணோம். பிடிக்கலன்னா வீடியோல கமெண்ட் பண்ணோம். பிடிக்கலன்னா விடிய காலையில் கமெண்ட் பண்ணுமா. பாய்ங்க, பாய்.